இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இந்தியர்களுக்கான விசா சேவையையும் நிறுத்தியிருக்கிறது பாகிஸ்தான். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சற்று நேரத்திற்கு முன்னதாக வான்வெளியில் இந்திய விமானங்கள் பறப்பதற்கு தடை விதித்திருந்த பாகிஸ்தான் தற்போது இந்தியர்களுக்கு விசாவையும் நிறுத்தியிருக்கிறது. தங்கள் நாட்டில் உள்ள இந்தியர்கள் உடனடியாக வெளியேறுமாறும் பாகிஸ்தான் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். பகல்காம் தாக்குதல் சம்பவத்தை அடுத்து பாகிஸ்தானுக்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு அது தொடர்பான அறிவிப்புகள் வெளியாகி இருந்தன. குறிப்பாக பாகிஸ்தான் நாட்டவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த அந்த விசாவானது ரத்து செய்யப்படுவதாகவும், அது மட்டும் இல்லாமல் இஸ்லாமாபாத்தில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்தில் பணியாற்றும் அதிகாரிகளினுடைய எண்ணிக்கை 50 30 குறைக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் டெல்லியில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தூதரகத்தில் இருக்கக்கூடிய முப்படைகளினுடைய அதிகாரிகள் அவர்கள் தூதுவர்களாக பணியாற்றும் பட்சத்தில் அவர்களும் உடனடியாக வெளியேற வேண்டும் என்று மத்திய அரசானது நேற்று அறிவித்திருந்தது. மேலும் வாகா எல்லை மூடப்படும் என்றும் அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்தியாவினுடைய இந்த நடவடிக்கைக்கு தற்பொழுது பாகிஸ்தான் தரப்பில் சில எதிர்வினைகள் ஆற்றப்பட்டு இருக்கின்றன. அந்த வகையில் வாகா எல்லை வழியாக இந்தியாவுடனான வர்த்தக உறவுகள் அனைத்தும் நிறுத்தி வைக்கப்படுவதாக பாகிஸ்தான் தற்பொழுது அறிவித்திருக்கிறது. மேலும் இந்தியாவை போலவே சார்க் விசாவானது இந்தியர்களுக்கு வழங்கப்படாது என்ற ஒரு அறிவிப்பையும் பாகிஸ்தான் வெளியிட்டு இருக்கிறது. மேலும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்தில் பணியாற்றும் அதாவது பாதுகாப்பு படைகளை சேர்ந்த தூதரக அதிகாரிகள் யாரேனும் இருந்தால் அவர்களும் வெளியேற வேண்டும் என்றும் இந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.